தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் கணக்குகளின் தொகுப்பிலிருந்து அடுத்த கணக்கு பார்க்கலாம். மதிப்பு காண்பு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அல்ஜிப்ரா கணக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ் பவர் 126 ப்ளஸ் 1/x⁻126 ஈக்குவல் டு 7 எனில் எக்ஸ் பவர் 126 மைனஸ் 1/x⁻126 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னது ரெண்டு பவர் முக்கியமாக நம்ம என்னென்ன பார்க்கணும்னா கணக்கில் ரெண்டு பவருமே என்னது சமமாக இருக்கணும். அதை பார்த்துக்கணும். அதை குறி என்னது இங்கே ப்ளஸ் இருக்குது, நம்மளுக்கு மைனஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவன் ப்ளஸ்ஸாக இருந்தால் ஈக்குவல் டு 7 கிடச்சின்னா அவன் மைனஸாக இருந்தால் அதோட மதிப்பு என்ன அதை நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம பார்க்குறது இங்கே குறி என்ன பார்க்கணும், அதே மாதிரியா அடுக்கு ரெண்டு சமமாக இருக்கணும். அப்போ இருந்துச்சுன்னா இதோட மதிப்பு எப்படி இருக்கு, ஒரே ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா √k² மைனஸ் 4. இங்கே கே எதை எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ஈக்குவல் டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கேன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு 7 வந்து கே அதை கொடுத்துறோம்ல, இதை கேன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா k² மைனஸ் 4. இங்கே ஏன் மைனஸ் போடுறோம்னா இங்கே ப்ளஸ் போட்டால் இங்கே மைனஸ் போடணும், இதுவே இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் போடணும். நான் வச்சுக்கோங்க, இந்த குறி தான் பார்த்துக்கோங்க, இங்கே தான் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வருது, இப்போ கேக்குள்ள நம்ம நினச்சிக்கோம் 7 இருக்குது. அப்போ √7² மைனஸ் 4. அப்போ √7² அதாவது 7ஓட மதிப்பு தெரியும். அப்போ 7 மதிப்பு என்னது 49. அப்போ √49 மைனஸ் 4. இப்போ நம்மளுக்கு என்னது 49ல் 4 குணாத்தினா 45. அப்போ மதிப்பு √45. இது எதோட மதிப்புண்டா x⁻126 மைனஸ் 1/x⁻126 மதிப்பு தான் √45 ஆகும். இதை மேலும் எப்படி சுருக்கலாம், நம்மளுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க இந்த கணக்கு, இதை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இதை எப்படி பிரிக்கலாம், 9×5 பிரிச்சுக்கலாமா? பிடிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து என்ன போட்டிருப்பாங்கன்னா இதை 9 எதோட வர்க்கம் 3இன் வர்க்கம். அப்போ 3 வெளியே எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 3√5 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நம்ம ஆப்ஷனில் √45 முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துக்கலாம் 3√5 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அப்போ என்னது நல்லா நான் வச்சு போடுங்க. நம்ம இதே கணக்கு என்னது இங்கே ப்ளஸ் வந்தோம்னா அடுத்து மைனஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கணக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ x⁻124 மைனஸ் 1/x⁻124 ஈக்குவல் டு 9 எனில் x⁻124 ப்ளஸ் 1/x⁻124 ஈக்குவல் டு என்ன, அது மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் இருந்துச்சு, இங்கே மைனஸ் இருந்துச்சு. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, ப்ளஸ்ஸும் மதிப்பு என்ன கேட்குறாங்க, இங்கே மைனஸும் மதிப்பு 9னா அப்போ ப்ளஸோட மதிப்பு என்ன அதை நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம என்னது எஃப்ஐ கொஞ்சம் ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா √k² மைனஸ் இங்கே மைனஸ் இருந்தாலும் என்ன போடணும் ப்ளஸ் போடணும், ப்ளஸ் 4. அப்போ இங்கே கே எடுத்துக்குவோம். இங்கே என்னது இங்கே என்ன ஈக்குவல் டு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்மளுக்கு கே. இங்கே 9 கொடுத்தோம்னா இதுதான் வந்து நம்மளுக்கு கேன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு கே எவ்வளோ கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா 9 வந்து கே. அப்போ 9² ப்ளஸ் 4. அப்போ 9² எவ்வளவு 9×9 81. அப்போ 81 √81 ப்ளஸ் 4. அப்போ கூட்டினா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா கூட்டினா எவ்வளோ வருது 81யும் 4 கூட்டினா எவ்வளவு 85. அப்போ 85 தான் இதுக்கு ஆன்சர் √85. இப்போ நம்மளுக்கு என்னடா இதை மாதிரி நம்ம சுருக்க முடியும் பார்த்தீங்கன்னா அது 17 தான் 85 வரும். அப்போ நம்மளுக்கு அது என்னது அதையும் எடுக்கவே முடியாது. அப்போ 85 இதுக்கு லாஸ்ட் வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க x⁻124 ப்ளஸ் 1/x⁻124 மதிப்பு வேண்டாம் √85 ஆகும். இப்போ இந்த மாதிரி கணக்கு வந்தால் இப்படி மாதிரி என்னது இந்த ஒரே ஒரு ஃபார்முலா நான் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஒரு வினாடியிலே செஞ்சு முடிச்சிடலாம். தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் கணக்குகளின் தொகுப்பிலிருந்து அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2163 × 2175 என்ற இரு எண்களின் பெருக்கு தொகையுடன் எந்த எண்ணை கூட்டினால் அந்த எண் முழு வர்க்க எண்ணாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னடா இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகையோட ஏதாவது நம்பரை கூட்டினா அந்த நம்பர் முழு வர்க்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ முழு வர்க்கம் அது என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ 36 ஒரு முழு வர்க்கம், இது 6 வர்க்கம் தான் அது 36.
அதே மாதிரி இப்போ 81 என்னது இது வந்து என்னது 9 வர்க்கம் தான் என்னது 81. இப்போ இதே மாதிரி நம்பர் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. அந்த 81 வருது அந்த நம்பரை தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த பெருக்கி வர தொகையோட எந்த நம்பரை கூடனா அந்த நம்பர் முழு வர்க்கம் ஆகும் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கணக்கு இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குன்னாண்டா முதல்ல என்ன செய்யணும், வித்தியாசம் பார்க்கணும். அந்த 2 நம்பருடைய வித்தியாசம் பார்க்கணும். வித்தியாசம் பை அதை 2ஆல் வகுக்கணும், வகுத்துட்டு அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் இதுக்குரிய ஒரே ஷார்ட்கட் ஃபார்முலா. நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கிங்கன்னா இந்த கணக்கை ஒரே விடலில் செஞ்சிடலாம். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இதில் பெரிய நம்பர் ஆனது 2175 தான் இதில் பெரிய நம்பரு. அடுத்த நம்பர் ஆனது 2163 பை 2 ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 2175லேருந்து 2160 போகணும். அப்போ 5லேருந்து 3 மணி நேரத்தினா 2, அடுத்து 7 6 மணி நேரத்தினா 1, அப்போ 12 வந்துடுச்சு. இப்போ இங்கே 1ல் 1 மணி 0 தான், 2ல் 2 மணி 0 வந்துடுச்சு. அப்போ என்ன தான் நம்மளுக்கு 12 கழிச்சா வித்தியாசம் 12 வந்துச்சு. அதை 2ஆல் வகுக்கணும், அதை வகுத்து 6 ஆன்சர் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 1 2 6 2 12. அப்போ நம்மளுக்கு என்ன வருது 6 ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ 6 வர்க்கம் எவ்வளவு 36. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க 2166 இன்ட்டு 2175 என்ற இரண்டின் பெருக்கு தொகையுடன் எந்த எண்ணை கூட்டினாலும் அந்த எண் முழு வர்க்க எண்ணாக இருக்கும் கேட்டாங்கன்னா அந்த எண் என்னது 36 ஆகும். இதே நம்மளுக்கு என்னது இந்த ஷார்ட்கட் மட்டும் தெரியலன்னு எடுத்தோம்னா என்ன செய்வோம், இதை பெருகி போட்டு நம்மளால ஆன்சர் கொண்டு கண்டிப்பாக 5 நிமிஷம் மேலே ஆகும். இப்போ இந்த ஷார்ட்கட்டை நான் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எக்ஸாம் மைண்டில் தேவைப்படும்.